சார் நேற்று திரு சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க சார். மரத்தோட பேசுறேன்றீங்க, தண்ணிக்கு மாநாடு போடுறேன்றீங்க, அதுக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னு கேட்குறீங்களே. அதுக்கு ஓட்டு இல்லை, அந்த தண்ணியை குடிக்கிறிய நாய் உனக்கு ஓட்டு இருக்கு, பண்ணி உனக்கு ஓட்டு இருக்குன்றாரு. நாய்க்கும் பண்ணிக்கும் ஏது ஓட்டு? அதான் சார் எனக்கும் தெரில சார். அண்ணன் எதுவும் தனியாக வந்து தேர்தல் ஆணையம் நடத்திக்கிருக்காரான்னு எனக்கு தெரில. பண்ணிக்கு நாய்க்கு மாடுக்கெல்லாம் வந்து இந்த ஓட்டு ஐடி கொடுத்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு. இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர் தட்டு. நல்லவற்றை நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் இல்லையா? இவரை விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம் நாய் பண்ணின்னு பேசுகிறது ஒரு தலைவனுக்கு அழகா? மேடையில் ஒரு தலைவனே இப்படி பேசுனா கீழே இருக்க தொண்டை எப்படி பேசுவான்? அதனால தான் அவன் மஞ்சள் போடின்றான். இதை யூடியூப்பில் பேசி வீடியோவை ரிலீஸ் பண்ணுறானுங்க. அண்ணனை பார்த்து சார் கற்றுக்கிட்டேன். மேடையில் சொல்லுவார், விமர்சனம் வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கங்கடா, அதான்டா உங்களை வளர்த்து விடுன்னு சொன்னார். ஆனால் அண்ணன் இப்படி பேசுகிறப்ப தான் எனக்கு உண்மையில ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி ஏன் இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு? என்னென்னா அந்த விமர்சனம் சரியாக இருக்கிறது, உங்களை குத்துகிறது. அது நீங்கள் இந்த மரத்து கூட பேசுகிறது, தண்ணி கூட பேசுகிறதுலாம் கோமாளித்தனம். உங்களுக்கே தெரியும் அது கோமாளித்தனம்னு. அட்டென்ஷன் சீக்கிங் பாது. அதை ஒருத்தர் சுட்டி காட்டும்போது உங்களுக்கு கோபம் வந்து விமர்சனம் பண்ணுறவன நாய் பண்ணின்றீங்க. நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா இந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் எப்படி பேசுவார்கள்? உங்கள் தொண்டர்கள் எப்படி பேசுவார்கள்? பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படி தான். ஆமாம், ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் பேசுவாங்க. அதான் சார், திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை சீமானை தான் அதிகம் பாதிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க சார். அது ஒரு காரணமாக இருக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு தலைவனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். லுக், எத்தனை பேர் வரட்டும், விஜய் இல்லை அஜித் வரட்டும், நேற்று வந்த தம்பி துருவ் கூட வரட்டும், துருவ் விக்ரம் கூட வரட்டும், நான் என் கொள்கையை பேசுகிறேன். எனக்கென்று ஒரு அரசியல், எனக்கென்று வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அவ்வளோதான். அந்த தன்னம்பிக்கை ஒரு தலைவனுக்கு இருந்துச்சுன்னா எதிர்க்க இருக்கவனெல்லாம் நீ விழுந்து பிராண்டி கடிக்க வேண்டியது அவசியம் இல்லை. இங்கே ஒரு முக்கியமான நடிகரை விட்டீங்க. யாருப்பா? இன்பன் உதயநிதி. ஏய், இன்னும் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ யார் வேண்டுமானாலும் வரட்டும் அப்படின்னு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்களோட நோக்கம் அரசியலில் வெற்றி பெறுவதல்ல. உங்களது நோக்கம் இப்போ முழுக்க முழுக்க வியாபாரம் ஆகிவிட்டது. இப்போ 8% இருக்கவும் தான் உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த 8% அவனுக்கு எதிராக திருப்புன்ட்டு வியாபாரம் பேசுகிறாங்க. சரியா? இப்போ நீ ஏடிஎம்கே காஞ்சிபுரத்தில் நீ ஏடிஎம்கே வேட்பாளராக நிற்கிறேன்னு வச்சுக்க, உனக்கு எதிராக ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்து என்று நீ அண்ணன்ட்ட பேரம் பேசலாம். ஏன் முஸ்லீம் வேட்பாளர்? அங்கே ஹிந்து கிறிஸ்டின் இருப்பாங்க, அந்த முஸ்லீம் நிப்பாட்டினா ஓட்டு பிரியும். ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கிறதுனால முஸ்லீம் ஓட்டு உனக்கு வராது அந்த தொகுதியில். அந்த முஸ்லீம் ஓட்டு மொத்தமாக திமுகவுக்கு போகிறதை தவிர்க்க நாம் தமிழர் சார்பாக ஒரு வலுவான முஸ்லீமை போட்டால் அங்கே 10,000 போகிற ஓட்டு ஒரு 3,000 அங்கே வந்துச்சுன்னா லாபம் தானே. இப்படி பேரம் பேசுவாங்க. அது 8% இருக்கிறதுனால அந்த 8% 3ஆவோ 4ஆவோ குறைஞ்சிச்சுன்னா இப்போ உடுப்பா தமாஸ்க்கு போட்டி போடுறாங்கன்னு கண்டுக்காமல் போயிடுவாங்க. உன்னோட வியாபாரம் அடி வாங்குது. அதனால்தான் பதற்றம். எனக்கு சார் இதெல்லாம் கூட வந்துட்டு ஆதாரப்பூர்வமாக உண்மையாக என்னன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு என்னென்னா, ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாருன்னு வச்சுங்க, ஒன்று அபார வளர்ச்சி அடையணும், இல்லை வளர்ச்சியாவது அடையணும். இல்லைன்னா அந்த கம்பெனி போயிடும், செத்து போயிடும், அந்த கம்பெனி இல்லாமல் போயிடும். வளரவும் இல்லை, ஸ்டேபிளாகவும் இருக்குது, ஆனால் நின்றுக்கிட்டே இருக்குது. அது எப்படி முடியும்? அதுலேயே ஒரு மர்மமாக இருக்குது எனக்கு. ஒரு மர்மமும் இல்லை, 26ஓட முடிஞ்சிடும் அது. நீ பாருப்பா, திமுக அதிமுக ரெண்டையும் பிடிக்காத வாக்காளர்கள் கணிசமாக இருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த முதல் முறை வாக்களிப்பவர்கள், அவர்களுக்கு எப்போவுமே வந்து இந்த திமுக அதிமுக ட்ரெடிஷ்னலாகவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு நீ ஒரு 19 வயசு இருக்கும்போது நீயே ஆரம்பத்தில் அண்ணன் கட்சியில் இருந்து வந்தானே? ஆமாம் சார். ஸோ வரும்போது இது ஃபேசினேட்டிங்காக இருக்கும், புரியுதா? இன்னொன்று, அந்த இளம் வயதில் யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோல்வி அடைய வேண்டும் அப்படின்றத யோசித்து முடிவெடுக்கணுன்ற பக்குவம் அந்த 19 இள வயதில் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் நீ என்ன நினைப்பனா, நம்மளோட இந்த ஒரு வாக்கு தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகிறது நீ உண்மையிலே நம்புவ. இன்டெலிஜென்ட்டாக ஓட்டு போடணுன்றது உனக்கு இப்போ தெரியாது. அப்போ நீ என்ன நினைப்பனா, இல்லையா சீமான் ஜெயிக்க மாட்டார், நல்லா தெரியும் எனக்கு சீமான் ஜெயிக்க மாட்டார்னு. ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் இந்த வாக்குகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அண்ணன் அதிபர் ஆகிடுவார், நல்லா அவர்கிட்ட சிக்கிறோம் அப்படின்னு நீ 19 வயசில் நம்புவேன். ஸோ அந்த முதல் தலைமுறை வாக்காளர், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு அண்டு திமுக அதிமுகவை ட்ரெடிஷ்னலாகவே பிடிக்காதவங்க, என்னாலும் சரி இந்த கழகங்கள் தாங்க இந்த தமிழ்நாட்டை நாசம் பண்ணதுன்னு நம்புகிற ஒரு குரூப்பு இருக்குது. நோட்டாக்கு ஓட்டு போடுற குரூப் இருக்குது. இது எல்லாத்துக்குமான ஒரு வடிகாலாக நாம் தமிழர் இருந்தது. 2010 இன்று வரை நாம் தமிழர் அதுக்கு வடிகாலாக இருந்தது. திமுக அதிமுக ரெண்டே எனக்கு பிடிக்காது, நான் அவங்க 2 பேருக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறவனுக்கு 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் தாவேகன்னு வந்திருக்குல்ல. அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு உங்களை விட ஒரு சாமிங்கான லீடர் ஒருத்தர் வந்திருக்கிறார்ல, அங்கே போட்டு போகிறாங்க. இன்னொன்று, இவ்வளவு நீங்கள் சொல்கிற இந்த AK-84 ஆமக்கறி இந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த ஆமக்கறி கதைக்காகவா? அவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கல. நீங்கள் ஒரு 3ஆவது அரசியல், மாற்று அரசியல், தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறீங்க. இப்போ இன்னொரு மாற்று இருக்குதே வலுவா.
நீங்களாவது ஜென்மத்துக்கும் ஜெயிக்க போகிறதில்ல, ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு மாற்று இருக்கே, அங்கே போட்டு போகிறேன். ஸோ ஷிஃப்ட் ஆகுதுன்றது தெரியும். அதனால தான் இந்த பதற்றம். ஸோ வந்த உடனே விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார், நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார், சேர்ந்து பயணிக்கலான்றது தான். என் தம்பி அவன் வரட்டும், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். விஜய் வந்து கூட்டணிக்கே கிடையாது, அந்த பக்கத்து இருக்கிற திராவிடம், இந்த பக்கத்து இருக்கிற தேசியம் ரெண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது இது சோத்துக்கு உல வச்சிட்டாரு. தமிழ் தேசியம் திராவிடம் என் இரு கண்கள்ட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே தான் இனிமேல் நம்மளை அடிக்க வேண்டியதுதான், நம்ம சோத்துக்கு ஆபத்து வந்துருச்சு என்று தீவிரமாக தாக்குது. இல்லை சார், அவருக்கு வந்து ஒரு 8% ஒரு ஓட்டு வந்துச்சுன்னா அவர் பேச்சால் மட்டும்தான் வந்துச்சு, அவர் பண்ண அரசியலெல்லாம் வரல சார். அதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் வந்துட்டு இப்போ அந்த பேச்சை கூட ஃபஸ்ட்லாம் ரசித்தோம்னா அவர் மேலே இருக்க ஒரு மரியாதை வரும், அவர் ஓட்டு போடணும்னு தோணும். இப்போ அந்த பேச்சை கூட கேட்டோம்னா அவர் மேலே வெறுப்பு தான் சார் வரும். நிதானம் எடுக்கிறார். அவன் பாரு அந்த ஸ்பீச்சை, டே பண்ணி உனக்காக தான்டா பேசுகிறேன்னா இது என்னப்பா பேச்சு, என்ன மொழி இது? ஓட்டு கேட்கணும்னா அன்பா கேட்கணும். எங்க தோசை போட்டு தரேன், இட்லி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இறங்குவாங்க அரசியல்வாதிங்க. இவர் என்னங்க சார் பண்ணியே நாயேன்னு சொல்லிட்டு சொன்னா எப்படி அவன் வந்து உங்களை நோக்கி வருவான்? 26 முடிஞ்சிடும் தம்பி, அவ்வளோதான். லெட்டர்பேட் கட்சி ஆகிடும், கவலைப்பட விட்டுருப்பில்லை சார். நேற்று தருமபுரியில் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் ஸ்ரீகாந்தி அவர்களை செயல் தலைவர் அவர்களை நியமிச்சிருக்கார் சார் ஐயா ராமதாஸ் அவர்கள். பல நாளாக வந்து செயல் தலைவராக இரு, சொல்கிறது கேளு, ஒரு தொண்டனாக செயல்படு, கட்சி வேலையை பாரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அன்புமணிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தூதுவர்கள் மூலமாகவும் சொல்லி அனுப்பினார். அவர் கேட்கவில்லை. ஐயாவை ஓய்வெடுக்க சொல்லி கொண்டிருந்தார். உன் சம்மந்தியை வச்சே ஒன்று அடிக்கிறேன் என்று அன்புமணியின் சகோதரியும் சம்மந்தியுமான திருமதி ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களை நேற்று அந்த செயல் தலைவராக நியமித்து அறிவிப்பு வெளியிட்டு விட்டார். ஸ்ரீகாந்தி எப்படி செயல்படுகிறார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அவர் தந்தை சொல்படி நடப்பார் என்பதை மட்டும் நாம் உறுதியாக சொல்ல முடியும். தலைவரத்துக்கு போயிருந்தப்போ நீ பார்த்தல, அவங்க காந்திகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். ஸ்ரீகாந்தி அவர்கள் எல்லாம் தந்தையை மிகவும் நேசிக்கக்கூடியவர். தந்தையின் வயதான காலத்தில் தந்தையை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்பதை தவிர ஸ்ரீகாந்திக்கு பெரிய லட்சியம் எதுவும் இல்லை. ஒரு மகளாக திருமதி ஸ்ரீகாந்தி அவர்கள் இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோன்னா அதுக்கு என் தந்தையின் உழைப்பு காரணம் என்பதை நான் அரசியலே பேசலை, இந்த ஒரு குடும்ப உறவுகளை பற்றி மட்டும் பேசுகிறேன். நாங்கள் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோன்னா அதற்கு முழுமுதற் காரணம் எனது தந்தை திரு ராமதாஸ். அவர் இந்த நிலைக்கு உயராமல், அவர் ஒரு சமூக தலைவராக மாறாமல், ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்காமல், ஒரு எளிய மருத்துவராக இருந்திருந்தால் ஸ்ரீகாந்தி ஒரு குடும்ப தலைவியாக இருந்திருப்பார். ஸ்ரீகாந்தியின் மகன்கள் இன்று இவ்வளவு செல்வாக்கோடு செல்வச் செழிப்போடு இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கும் சமூகத்தில் இன்றைக்கி ஸ்ரீகாந்திக்கான மரியாதை ஏன் அக்கான்னு எல்லோரும் ஏன் போய் இவ்வளோ பேர் போய் நிற்கிறாங்க? யாரால்? அது ஐயாவால். அது அவங்களுக்கு புரியுது. அப்போ இந்த கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் நமக்கு பெற்றுத்தந்த நமது தந்தையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். தந்தை என்ன சொல்கிறார்? அரசியல் முடிவுகளை நான் பார்த்துக்கொள்கிறேன், உனக்கு என்ன வேலை? ஊராக போய் கட்சி வேலை, கட்சி வேலையை பாரு, அந்த கட்சி தொண்டன் சொல்வதை காது கொடுத்து கேள், கட்சி தொண்டனுக்கு மரியாதை கொடு, கட்சியை இன்னும் ஊருக்கு வளர்ப்பதற்கான வேலைகளில் ஈடுபடு என்று சொல்கிறார். இதை செய்கிறதுக்கு ஸ்ரீகாந்திக்கு என்ன கஷ்டம்? ஐயா சொல்கிறது ஒன்றும் ஒரு சமூகத்துக்கு முரணாகவோ மனசாட்சிக்கு விரோதமாகவோ எதுவும் இல்லையே. கட்சியை வளர்க்கணும்ப்பா, எல்லா தொண்டர்களையும் அரவணைச்சு போ, அவன் சொல்கிறது காது கொடுத்து கேளுன்றாங்க. இது எதையுமே நான் செய்ய மாட்டேன்றார் அவர். அண்ட் இந்த ஒரு மூவை அன்புமணி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதை நேற்று பார்க்க முடிந்தது. செய்தியாளர்கள் போயிட்டு சார் இந்த மாதிரி ஸ்ரீகாந்தி அது எங்கள் உட்கட்சி பிரச்சனை, பேசாதீங்க அதை பற்றி அப்படின்னு திமுக பிடிச்சி சும்மா கட்டி 4 திட்டுறாரு. அவர் இதை எதிர்பார்க்கல. வேற எவனாவது ஒருத்தனை போட்டிருந்தானே திட்டுவார், கண்ணா அப்படின்னா. ஜிகே மணி அவன் விளங்காதவன், ஜிகே மணிலாம் துரோகி, அவர் சுற்றி ஒரு சில துரோகிகள் இருக்கிறார்கள் அப்படின்லாம் பேசினார்ல. அக்கா பேசேன், சம்மந்தி வேறு பொண்ணு அங்கே தான் கொடுத்துருக்காரு, எப்படி பேச முடியும்? எனக்கு தெரிஞ்சு சார், ஒருவேளை வந்துட்டு ஃபஸ்ட்டு அன்புமணி அவர்கள் இந்த பாமக இருந்தார்ல, அப்பயே வந்து இப்போ செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த செயல்பாடுகள்லாம் அப்பயே இருந்துச்சுன்னா ஒருவேளை நீயே கட்சியை பார்த்துக்கன்னு கூட சொல்லி வாய்ப்பு இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. தவறான முடிவுகள், அன்புமணி எடுத்த பல தவறான முடிவுகள் கொஞ்சம் யோசிச்சுப்பார். எனக்கு இன்னும் மனசு வருத்தம், எடப்பாடிக்கு வருத்தம், ஐயாவுக்கு வருத்தம். 24 கூட்டணியை இறுதி நிமிடத்தில் உடைக்காமல் போயிருந்தாருன்னா அவரு நல்லா இருந்திருப்பார், ஐயா நல்லா இருந்திருப்பார், அதிமுக நல்லா இருந்திருக்கும், தமிழ்நாடே நல்லா இருந்திருக்கும், தமிழ்நாட்டோட எதிர்காலமே வேறு திசையில் சென்றிருக்கும். இன்றைக்கி அதிமுக பாமக கூட்டணிக்கு ஒரு 8-9 MP கையில் இருந்துச்சுன்னா ஏன்பா பிஜேபிகிட்ட போயிருக்க போகிறார் அவர்? ஒரு சின்ன பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்த முடிவு தானே, என்ன கொள்கை முடிவாது? அதிமுக கூட போகக்கூடாது, பிஜேபி கூட போகணுன்றது இன்னும் நீங்கள் எடுத்தது கொள்கை அடிப்படையில் எடுத்த முடிவா? இன்னொன்று, ஐயாவோட அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நீ பார்க்கணும்.
ஐயாவோட ஒரு கொள்கை முடிவு அது தவறான முடிவு என்று நான் வெளிப்படையாக சொல்லுவேன். ஐயாக்கிட்டே சொல்லுவேன். நான் அதை குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வர்றது விரும்பலை அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருந்தார். நான் நேரடியாகவே கேட்டேன், நீங்கள் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுன்றீங்க, நீங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் நேர்காணலே கேட்டேன். நான் எது எங்கள் குடும்ப பெண்கள் வரக்கூடாதுன்றது எனக்கு முடிவுப்பா அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீ உன் மனைவியை கூட்டின்னு வந்து முன்னாடி நிறுத்துறியா, பார்க்குறியா என் பொண்ணாக இருக்கிறேன் என்று செக் வச்சிட்டார். இதுதான் ஐயாவுக்கு வருத்தம். அந்த ஃபஸ்ட்டு நேர்காணலில் சொன்னார்ல, ஐயா திடீர்னு நான் வந்து பேசுகிறேன், எடப்பாடிகிட்ட வினய் பேசி எல்லாம் இறுதி ஆயிடுச்சு, காலையில் சைன் பண்ணுறதுக்கு வரலான்னு சொன்னேன், திடீர்னு பாரத் மாதா கி ஜேன்னு சத்தம் கேட்குது வாசலில் என்று சொன்னாரே. அந்த பாரத் மாதா கி ஜே சத்தம் கேட்டது யாருடைய தூண்டுதலில் நடந்தது, எதற்காக நடந்தது என்பது ஐயாவுக்கு தெரியும்ல. ஸ்ரீகாந்த் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்களா? பேசிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா, இல்லை இன்னொரு கூட்டணி போகலான்னு பேசிகிட்டே இருக்கிறோம், பார்த்தா உள்ளே வந்துட்டாங்க எல்லாம். அப்போ அண்ணாமலை பேச்சை நம்பி அந்த முடிவை எடுத்தது எவ்வளவு பிழையான முடிவு என்பதை அன்புமணி இப்போது உணர்வார். இப்போ அதே போல் ஒரு பிழையான முடிவை நீ எடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஐயா லகான கையில் எடுத்தது. ஒரு தப்பு மக்களவைத் தேர்தலுக்கு நடந்துருச்சு, 2வது வாட்டியாக அந்த தப்பு நடக்க விட மாட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை இதில் இஷ்யூ. அன்றைக்கி எதிர்பாராமல் ஒரு ஆம்புஷ் பண்ணிட்டீங்க என்ன எல்லோரும் சேர்ந்து, இல்லை கூட்டணி மாறலான்னு பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டாங்க உள்ள எல்லாம். ஐயா நல்லா இருக்கீங்களான்றவர். அண்ணாமலை ட்ராமா தெரியும்ல, ஐயா உட்காருங்க ஐயா என்னப்பா இது முடிஞ்சிருச்சு ஜி, அவ்வளோதான் ஜி, அது பற்றி உள்ள வைங்க ஜின்றவர். இந்த வாட்டி அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றத பேசுகிறார் ஐயா. ஃபஸ்ட்டு இந்த பாருப்பா பண்ணிட்டேன், ரைட்டு, இந்த வாட்டி நான் முடிவு எடுக்கிறேன், நம்ம பேசுவோம். முடிவு எடுக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை திருப்பி நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொன்னதுனால தான் இந்த சிக்கல். அவரே சொல்றாரு சார், இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ முடிவு எடுத்துக்கோன்னு தான் சொல்றாரு. சொன்னாரு, அதான் இப்போ இறுதி மூச்சு வரைக்கும் நான் தான்ட்டாரு. இல்லை அப்பயே விட்டு கொடுத்து போயிருந்துருக்கலான்ற. ஒன்று நமக்கு தெரியாது ஐயாவோட புடிவா தான். இன்றைக்கி இவங்க ஸ்ரீகாந்திட்ட கூட பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் அப்பா புடிவா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். தெரியும்பா சொல்கிறது கேளுங்க, நமக்கு தெரியாது. நீங்கள் அதே வீட்டில் வளர்ந்தவங்க, உங்கள் அப்பாவோட புடிவாதம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது, அவர்கிட்ட போய் சண்டை போடலாமா? அவரு கிடையாது. சரி சண்டை போடுறீங்க ரைட்டு, ஏதோ ஒரு மகனாக சண்டை போட்டால் பரவாயில்ல, அப்பாவுக்கு எதிராக போய் மலிவான வேலையெல்லாம் செய்கிறீங்க. நான் சொல்ல விரும்பலை என்னென்ன வேலைன்ட்டு. விடுவார் அவர். இறுதியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பது காலம்தான் முடிவு செய்யும். ஆனால் அந்த கட்சியை உண்மையிலே நேசிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஐயா இன்னும் ஒரு 70 வருஷம் இருப்பாரா, 50 வருஷம் இருப்பாரா ஆக்டிவா? சார் பெத்த அப்பாவை எப்படி சார் ஒட்டு கேட்க தோணுது? என்ன பஸ் வேலை இது, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. இப்போ வாரம் செக் பண்ணுறாரு, எதுவும் கீன்னு சத்தங்க மிஷினே வாங்கி வச்சிட்டார் போல. ஸோ ஐயா ஹேஸ் அகெயின் செக்மேட்டட் ஹிஸ் சன் அன்புமணி என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இப்போ பாமகவின் அடுத்த முகமாக ஸ்ரீகாந்த் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஸ்ரீகாந்த் இஸ் நெக்ஸ்ட். நீ போய் கட்சி வேலையெல்லாம் பாருமா எல்லாத்தையும் சொல்லுவான்னு அவங்களும் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் ஐயா சார்பாக செல்ல தொடங்கிவிட்டார். அண்டு பார்ட்டி வில் ரேலி பிஹைண்ட் ஸ்ரீகாந்த்.